ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த சுண்டக்காய் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக தட்டி அதை கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த சுண்டக்காய் டெய்லியுமே 1-2 நெய்யில் வணக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புல வயிற்றில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீருன்னுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோ ரொம்ப நல்லது. மருத்துவ குணமும் இருக்குது இதில். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வணக்கினா போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வானலில் எண்ணெய், இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுலேயே பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குழம்பு வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தக்காளி நல்லா இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா குழம்பு திக்னஸாக வரும். அப்புறம் இதுலேயே இந்த நம்ம வணக்கி வச்ச சுண்டைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இதில் தேவையானது மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இதுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இந்த சுண்டக்காய் கொஞ்சம் லைட்டாக வேகணும். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்தது கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் புளி போடலாம். இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும். நல்லா இப்போ கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டணும். கொஞ்சம் சுண்டணும். அது சுண்டவும் அந்த சுண்டக்காய் வேகவும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா சுண்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. வாரத்தில் ஒரு டைமாவது யூஸ் பண்ணுங்கள். உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் வராது இது சாப்பிட்டுட்டு வந்தால். பாருங்கள், இப்போ கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாதத்தில் பாருங்கள், ஒரு ஆம்லேட் வச்சு அது பாருங்கள், குழம்பு என்ன ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.